தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அமெரிக்கா பல நாட்டுக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பொழுது உள்நாட்டுக்குள்ள சில பிரச்சனைகள் எழுந்திருக்கு. ஐஸ் அப்படின்ற ஒரு ஏஜென்சி ஒரு பெண்ணை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அது உள்நாட்டுக்குள்ள ஒரு போராட்ட களத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த இஷ்யூல? அதான் இப்ப யூஎஸை பொறுத்தளவுல ட்ரம்ப்போட தலைமையில ரெண்டு விதமான போர் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஒண்ணு உள்நாட்டு போர், ரெண்டாவது இன்டர்நேஷனலா பார்த்தோம்னா நிறைய நாடுகளோட மோதல் போக்கு அவங்க கடைபிடிக்கிறாங்க. ரொம்ப அக்ரெசிவான ஒரு பாலிசியை அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில ஐஸ் அப்படின்ற இந்த ஏஜென்சியோட செயல்பாடுகள் பார்த்தோம்னா அமெரிக்காவுக்குள்ள இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஏஜென்சியை சேர்ந்த ஏஜென்ட்ஸும் பார்த்தோம்னா கொஞ்சம் ரஃபா டீல் பண்றது மக்களை, இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ ஐஸை பொறுத்தளவுல ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா யூஎஸ் இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அந்த வகையில ட்ரம்ப் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐஸ் அப்படின்ற இந்த ஏஜென்சிக்கு அதிகப்படியான பவர்ஸ் வழங்கப்படுது. நிறைய பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க ஏஜென்ட்ஸா ஐஸ்ல வேலை பார்க்கறதுக்கு. அது போக அந்த நிறுவனத்துக்கு ஃபண்டிங்கும் பார்த்தோம்னா பெரிய அளவுல அமெரிக்காரங்க ஒதுக்குறாங்க. ஏறக்குறைய 10,000 பேரை எக்ஸ்ட்ரா அவங்க நியமிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் பாருங்க 10,000 பேர் எக்ஸ்ட்ரா அவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணும், அதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள டீபோர்ட் பண்ணும். ஓகே, அந்த விஷயம் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 3.5 லட்சம் பேரை டீபோர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்ல 3.5 லட்சம் பேர் அவங்க டீபோர்ட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதை செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய நேரங்கள்ல கைகலப்பு வரும். சில பகுதிகளில் பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா அந்த பகுதி மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள விரட்டி அடிக்கிறது எல்லாம் நடக்கும். பட் அதெல்லாம் மீறி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு ஏகப்பட்ட பவர்ஸை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் அவங்க இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது, ஸ்கூல்ஸ் இருக்க பகுதிகளில் போய் இதை பண்ணக்கூடாது. பட் இப்போ அதெல்லாம் தாண்டி ஸ்கூல்ஸ் இருக்க பகுதிகளெல்லாம் போய் அவங்க ஆட்களை அரெஸ்ட் பண்ற இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. அது ஒரு ரீசெண்டா ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஒரு ஸ்கூல் கோவிங் குழந்தையோட அப்பாவை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி தூக்குனாங்க. அதுவும் பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏகப்பட்ட அதிகாரங்கள் கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட பணத்தையும் அந்த ஏஜென்சிக்கு ஒதுக்குறாங்க. அப்ப நேச்சுரலா அந்த ஏஜென்சிக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களுக்கும் தைரியம் வந்துடும்ல, கவர்மெண்ட் நம்மளை ஃபுல் பேக்கப் பண்றாங்க, நம்மளோட தேவை இருக்கு, டீபோர்ட் பண்ணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு அமெரிக்காவில் ஓரளவுக்கு இன்னுமே பார்த்தோம்னா ஒரு சப்போர்ட் இருக்கு. ட்ரம்போட சப்போர்ட் இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு யூஎஸ்ல. பட் இருந்தாலும் இமிகிரேஷனை ஸ்டாப் பண்ணும் அப்படின்றதுல அந்த மக்கள் மத்தியில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது தேவை அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ஸோ நேச்சுரலா அவங்க கையில் அதிகமான பவர்ஸ் இருக்கு. அதிகமான பவர்ஸ் இருக்கும்போது மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட பெண் உள்ள கார்ல உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல. பேசிட்டு இருக்கும் போதே கார் எடுத்துட்டு போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. பட் இருந்தாலும் சுடுறதுக்கான ஜஸ்டிபிகேஷன் அது கொடுக்காது. ஒரு உயிர் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நீங்க அவங்கள ஷூட் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இது அவங்களோட மைண்டை காட்டுது. அவங்க ஒரு மாதிரி ஒரு அரகண்டான ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காங்க. இப்ப இந்த சம்பவம் நடந்த பகுதி பார்த்தோம்னா மினியாபோலிஸ் அப்படின்ற ஒரு யுஎஸ் சிட்டி. அது இந்த பகுதியில தான் ஏற்கனவே ஒரு கருப்பின மனிதரும் கொல்லப்பட்டார். ஜார்ஜ் ஃபிளாய்ட் அப்படின்றவர் கொல்லப்பட்டார்ல, அதுவும் பெரிய ப்ரொடெஸ்ட் எல்லாம் கிரியேட் ஆச்சு. கழுத்து மேல ஆமா அந்த முட்டை வச்சு அழுத்தி கொண்டாங்க. ஆமா, அங்கேயும் இதே விஷயம் தான் நடந்திருக்கு. இப்ப இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன, அது அமெரிக்காவிலேயே கொஞ்சம் கிராம பகுதி கொண்ட ஏரியாவா? சிட்டி நியூயார்க் மாதிரி சிட்டிங்களா? பெரிய சிட்டி தான் அது. ஆமா, அங்கேயே இப்படியான விஷயங்கள் நடக்குது. கரெக்ட். ஆமா, இது ஒரு பெரிய சிட்டி தான் அது. ஓகே. ஸோ அங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அதை சப்போர்ட் பண்றாரு, ஜேடி வான்ஸ் அதை சப்போர்ட் பண்றாரு. தப்பு நடந்ததா அவங்க பார்க்கல. ஸோ அந்த பெண் சரியா கோஆபரேட் பண்ணல. இந்த விஷயத்த அந்த ஆபீசர் ஏன் பண்றாருன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் அது பண்றாரு அப்படின்ற மாதிரி இதை கொண்டு போறாங்க. அவங்க இமிகிரேஷனா? யார் செத்து இல்ல, இறந்தவங்க அமெரிக்கன் சிட்டிசன் தான். ஓகே, இறந்தவங்க அமெரிக்கன் சிட்டிசன் தான். பட் அவங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணல, கொஞ்சம் விளையாட்டா அதை டீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பார்க்கும்போது, அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. இப்போ யூஸ்வலா இப்ப விசாரணைக்காக அதிகாரிகள் வரும்போது கோஆபரேட் பண்றது பெட்டர். ஆனா அதுக்குன்னு ஒருத்தவங்க கோஆபரேட் பண்ணல நீங்க இந்த மாதிரி சுடலாம் முடியாது, அதுவும் தப்பு தான். ஸோ அதனால அதை ஒரு சாக்கு போக்கா சொல்லி
நான் சுட்டதை ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணவே முடியாது. சுடுறதுன்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த இதுவும் நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய வயலண்டான சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த ஐஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பும் இருக்கு கிரவுண்ட்ல. ஸோ அதனால இப்ப அது யூஎஸ்ல பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அது கிரியேட் பண்ணிருக்கு. அதனால இப்ப யூஎஸ் பார்த்தோம்னா 2 போர். ஒண்ணு உள்நாட்டுக்குள்ள ஒரு போர் போயிட்டு இருக்கு. ட்ரம்ப்புக்கு அதிகாரம் அவர் கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. அப்புறம் நீங்க எல்லாரும் மேலேயும் இந்த டேரிஃப்ஸ் எல்லாம் போடும்போது உங்க பொருளாதாரமும் பாதிக்கப்படும். பொருட்களோட விலைகள்லாம் இப்ப அமெரிக்கால இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சிக்கல்லாம் இருக்கு. ஸோ இப்ப அதையும் ஹேண்டில் பண்ணும். அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. பெரிய எம்ப்ளாய்மெண்ட் அங்க ஜென்ரேட் ஆகல. இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப இதை டைவர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டார்கெட் தேவையில்ல கிரவுண்ட்ல. அதை டைவர்ட் பண்றதுக்கு வேற யார் பக்கமாவது அட்டென்ஷனை திருப்பணும். ஸோ மோஸ்ட்லி ட்ரம்ப் இப்ப என்ன பண்றாருன்னா இமிகிரன்ஸை டார்கெட் பண்றாரு. ஈவன் இந்தியன்ஸுமே கூட இப்ப டார்கெட் பண்ணப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிகன்ஸ் பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி இல்லீகல் இமிகிரன்ஸா நாங்க டார்கெட் பண்றோம் அப்படி இப்படின்னாங்க. கடைசியில இப்ப அமெரிக்கால ரேசிசமோட விக்டிம்ஸ்னு பார்த்தோம்னா ஜேடி வான்ஸோட ஒய்ஃபே டார்கெட் பண்றாங்க. வைஸ் பிரசிடென்டோட ஒய்ஃப் வந்து அவங்க இந்தியன் ஆரிஜின் பர்சன், அவங்க உஷா வான்ஸ். அவங்களையுமே டார்கெட் பண்றாங்க. அவங்க ஏன் ஹிந்துவா இருக்காங்க அது இதுன்னு ஏகப்பட்ட அவங்க சைட்ல இப்ப அந்த அட்டாக்ஸ் பார்த்தோம்னா வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசமா தான் இருக்கு. ஸோ இப்போ அங்க சொசைட்டி பார்த்தோம்னா போல்ரைஸ்டா இருக்கு. டஃப்பான ஒரு கண்டிஷன் தான் இப்போ யூஎஸ்க்கு. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு அவங்க ஒரு எல்லைக்கு போறாங்க அப்படின்னா சம்திங் வேற ஏதாவது இஷ்யூ நடந்திருக்கா, இருக்குமா, எப்படி பாக்குறீங்க? இப்ப அமெரிக்காவை பார்த்தோம்னா அவங்க கம்ப்ளீட்டா அவங்களோட அப்ரோச்சே மாத்திட்டாங்க. ட்ரம்ப் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா ஃபங்க்ஷன் ஆகிற விதமே மாறிடுச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 6 monthsல ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட சர்வதேச அமைப்புகள்ல இருந்து அமெரிக்கா வெளியேறி இருக்காங்க. அதுல குறிப்பா ஏறக்குறைய 35 யூஎன் அஃபிலியேட் அமைப்புகள் இருக்குல்ல, அதுல இருந்து அமெரிக்கா வெளியேறி இருக்காங்க. யூஎன் உமனா இருக்கலாம், அப்புறம் யூஎன்ல கிளைமேட் சேஞ்சுக்கான அமைப்பு இருக்கும், அதுலலாம் இருந்து அவங்க வெளியேறிட்டாங்க. கேட்டா இது எங்களோட நாட்டுக்கு எதிராக இருக்காங்க, அவங்களோட செயல்பாடுகள் எங்க நாட்டுக்கு எதிராக இருக்கு, சரியா அந்த அமைப்புகள் ஃபங்க்ஷன் ஆகல, எங்க டாக்ஸ் பேயர் மணி வேஸ்ட் ஆகுது, இப்படின்ற சாக்கு போக்குகளை சொல்லி அவங்க அந்த அமைப்புகள்ல இருந்து வெளியேறியிருக்காங்க. அது போக 30க்கும் மேற்பட்ட மற்ற அமைப்புகள்ல இருந்தும் அவங்க வெளியேறியிருக்காங்க. அப்புறம் நமக்கு தெரியும், ஏற்கனவே ஒபாமா இருக்கும்போது பாரிஸ் அக்ரிமெண்ட்ல அமெரிக்காவும் மெம்பரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா வெளியேறாங்க. திரும்ப பைடன் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா திரும்ப மெம்பர் ஆகிறாங்க. இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல இருந்து அவங்க வெளியேறிட்டாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி நிறைய சர்வதேச அமைப்புகள்ல இருந்து அவங்க வெளியேறாங்க. யூஎனை மட்டம் தட்டுறாங்க. யூஎனை ஃபண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏறக்குறைய பில்லியன்ஸ், நிறைய $3 பில்லியன் என்னமோ அவங்க பாக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூஎனுக்கு ஃபண்ட் பண்றதெல்லாம் நிப்பாட்டுறாங்க. இதெல்லாம் காட்டுற விஷயம் என்னன்னா, நாங்க இன்டர்நேஷனல் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ரெடியா இல்லை. ஓகே, எங்களுக்கு அதனால பிரயோஜனமும் இல்லை. நாங்க அக்ரெசிவா தான் செயல்படுவோம். இப்ப கிரீன்லாண்டை பாருங்க. கிரீன்லாண்டு போய் அடுத்தது எங்களோட ஒரு பார்ட்டா மாத்த போறோம் அப்படின்றாங்க. விலைக்கு வாங்க ட்ரை பண்ணுவோம். இப்ப சொல்ற முன்வைக்கக்கூடிய ப்ரொபோசல் ஒண்ணு பரவலா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அங்க கிரீன்லாண்ட்ல என்ன பாப்புலேஷன் ரொம்ப கம்மி தான், ஒரு 60,000 பேர். ஆமா, ஏறக்குறைய 60,000 பேர். ஒவ்வொருத்தங்களுக்கும் $1 லட்சம் கொடுத்துடலான்றது அவங்களோட பிளான்றாங்க. $1 லட்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஏறக்குறைய 90 lakh rupees வரும். ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க. விலைக்கு வாங்க பார்ப்போம், வழிக்கு வரலன்னா டேக் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்ற இடத்துக்கு வரான நடவடிக்கை தான். இத்தனைக்கும் கிங்டம் ஆஃப் டென்மார்க்கை பொறுத்தளவுல நேட்டோவோட ஒரு மெம்பர். கிரீன்லாண்ட் நேட்டோவோட ஒரு அட்டானமஸ் டெரிட்டரி. ஸோ அப்படி இருக்கும்போது டென்மார்க்குக்கே இந்த மாதிரி சூழல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ அவங்க சர்வதேச சட்டத்திட்டங்களை மதிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இல்லை, ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க. அதே மாதிரி உள்நாட்டிலேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. குளோபலைசேஷன் முன்னாடி மாதிரி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்ப இமிகிரன்ட்ஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உள்ளுக்குள்ள உள்ளூர் ஆட்டுல சந்தோஷமா வச்சுக்கணும். வலதுசாரிகள், எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகள் பார்த்தோம்னா பாப்புலர் லீடர்ஸா இருப்பாங்க. மக்கள் என்ன கேட்க விரும்புறாங்களோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க, அதை தான் செய்வாங்க. அப்ப இமிகிரன்ஸை டார்கெட் பண்ணா லோக்கல் மக்களுக்கு பிடிக்குதுன்னா அதை பண்ணுவோம். பாப்புலர் லீடர்ஸ் தான். ஹிட்லர்லாம் தானே ஏறக்குறைய ஒரு அரசியலை கிரியேட் பண்றாரு, மக்கள்கிட்ட இருந்து கைதிட்டு வாங்குற மாதிரியான ஒரு அரசியல். ஜூஸை டார்கெட் பண்றது, முசோலினி அதுதான். இவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் பாப்புலிஸ்ட் லீடர்ஸ். இப்போ நீங்க ஹிட்லர்னு சொன்னதுனால ஒரு மீம் ஒன்று ஞாபகம் வந்தது. என்னன்னா, ரீசெண்டா பார்த்தேன். ஹிட்லர் வந்து இறந்தது 1945 இறந்தார். ட்ரம்ப் வந்து 1946 பிறந்தாராம்.
சோ அந்த ஆவிதான் திரும்ப வந்து பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் மீன் போட்டுக்கிட்டு 56ல எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க. சொல்றேன். இப்போ நடக்கிற சூழலுக்குலாம் 3ஆம் உலக போருக்கு வித்திடுற மாதிரியான வேலைகளை ட்ரம்ப் செய்யறாரு. சோ அதனால சொல்றேன். நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு விதத்துல பார்க்கும்போது அமெரிக்காவோட இந்த ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, ஒரு விதத்துல அது நேச்சுரலாவும் பாக்குறேன். இப்ப அமெரிக்கானால இந்த குளோபல் வேர்ல்ட் ஆர்டரை கட்டி வச்சிருக்க முடியாது. இவ்வளவு நாள் இந்த சூழல் என்னன்னா, நேட்டோவுக்கு அமெரிக்கா தான் ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பெரிய அளவுல, யூஎனுக்கு அமெரிக்கா தான் பெரிய அளவுல ஃபண்ட் பண்ணாங்க, 75% அவங்க தான் ஃபண்ட் பண்ணாங்க. ஸோ அப்ப நான் சூப்பர் பவர்ன்ற பேர்ல எல்லாத்தையுமே நானே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அமெரிக்கா அந்த மாதிரியான சூப்பர் பவரா இல்லை. ஸோ அப்போ உலகத்தையே கட்டி அவங்களால வைக்க முடியாது. அப்போ உங்களுக்கு என்னோட ப்ரையாரிட்டி என்னன்னு சில ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி அதை ஃபுல்லா என் கண்ட்ரோல்ல வச்சுப்பேன். அதை தாண்டி மற்ற விஷயங்களும் தலையிட மாட்டேன். இப்ப உதாரணத்துக்கு தாய்வான் பத்தி பேசும்போது ட்ரம்ப் இப்ப இட்ஸ் அப் டு ஷீன்ட்டு போயிட்டாரு. அது ஷீ அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. பட் அதை தாண்டி எனக்கும் ஷி ஜின்பிங்குக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா அட்டாக்லாம் பண்ண மாட்டார், நான் பிரசிடென்டா இருக்க வரைக்கும் அட்டாக் பண்ண மாட்டாருன்ற மாதிரி பேசுறாரு. ஆனா ஸ்ட்ராங்கான வார்னிங்லாம் கொடுக்கல. பைடன் இருக்கும்போது அயன் கிளாட் செக்யூரிட்டி நாங்க கொடுப்போம் தாய்வானுக்கு, தாய்வான் அட்டாக் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க உள்ள இறங்குவோம்லாம் பேசினாங்க. இப்ப அப்படிலாம் பேசல. ஸோ அப்ப இவங்களோட ப்ரையாரிட்டி என்ன இருக்கு? நம்ம நாளை சுத்தி இருக்க விஷயங்களை கவனமா பார்த்துக்கணும். அதை தாண்டி நம்ம சைனால போய் தாய்வான்ல போய் அங்கெல்லாம் போய் எஃபோர்ட் போட வேணாம்னு இவங்க பாக்குறாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டே அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். கிரீன்லாந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு தேவை. அதே மாதிரி வெனின்சுலா அதோட எக்ஸ்டென்ஷன் தான். வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை நம்ம கண்ட்ரோல் கீழே வச்சுக்கலாம். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ரெண்டும் எங்க கண்ட்ரோல் இருக்கணும். அதுவும் அங்க சைனாக்காரங்களோ ரஷ்யாக்காரங்களோ உள்ள நுழையக்கூடாது, மூக்கு நுழைக்கக்கூடாது. அது ஃபுல்லா என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அங்க பயங்கரமான ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அலாஸ்காவை இந்த மாதிரி விலைக்கு வாங்கினாங்க அமெரிக்கா. ஓகே, ஏறக்குறைய 170 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 1850s அந்த டைம்ல கிரிமியன் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வாங்கினாங்க. ஏன்னா கிரிமியன் வார்ல ரஷ்யா படுதோல்வி அடைகிறாங்க, தோத்துடுறாங்க. அதுக்கப்புறம் கையில பணம் இல்லை. அப்புறம் அமெரிக்கா அந்த டைம்ல அலாஸ்காவை விலைக்கு வாங்கிடுறாங்க. ஸோ அலாஸ்கா பொறுத்தளவுல ஒரு டிஃபென்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியும் கூட. அஃப்கோர்ஸ் அப்போ வாங்கின டைம்ல பெரிய முக்கியத்துவம் டிஃபென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இல்லை. வாங்கின டைம்ல தப்பா பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அமெரிக்கா, தேவையில்லாம நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த டைம்ல சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆயில் கோல்டு எல்லாம் கிடைக்குது அலாஸ்கால. ஓகே, இப்ப கிரீன்லாந்து ஏறக்குறைய அந்த மாதிரி தான். இப்போதைக்கு பார்க்கும்போது கிரீன்லாந்துல ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தோணினாலும் அங்க இப்ப கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்க ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகுது, நிறைய பாதைகள் உருவாகுது. ஆமா, ஸோ அப்ப சீ ரூட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும், புது சீ ரூட்லாம். அதே மாதிரி ஐஸ்லாண்ட்ல கூடிய ரிசோர்ஸ் நீங்க ஈஸியா எடுத்துடலாம். முன்னாடி பல மீட்டர்ஸுக்கு ஐஸ் இருக்கும், இப்ப அதெல்லாம் மெல்ட் ஆச்சுன்னா எடுத்து நீங்க ரிசோர்ஸையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஐஸ்லாண்டில் இருக்கிற ரிசோர்ஸ்லாம் நீங்க டேப் பண்ணலாம். ரேர் எர்த் மினரல்ஸா இருக்கலாம், அயனா இருக்கலாம், மற்ற ரிசோர்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ அலாஸ்கா மாதிரியே அங்கேயும் நிறைய வெல்த் இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து தேவை. அப்புறம் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போதும் அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து தேவை. ஏன்னா அவங்களோட இந்த மிசைல் டிடெக்டிங் அந்த சிஸ்டம்லாம் அங்கதான் வைப்பாங்க, இந்த எல்லைகள்ல தான். அலாஸ்காவையும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு டிஃபென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு அலாஸ்கா ரொம்ப முக்கியம். அவங்களோட இந்த மிசைல் ட்ராக்கிங் சிஸ்டம் அங்க இருக்கும். ஸோ அப்போ ரஷ்யா ரொம்ப கிட்ட, அலாஸ்கா கிட்ட ஏறக்குறைய 100 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 100 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரஷ்யா ரொம்ப கிட்ட. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அன்னைக்கு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்புறம் கோல்ட் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அலாஸ்காவோட முக்கியத்துவம் பயங்கரமா அதிகமாகுது. இப்பவும் அலாஸ்காவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்காவோட வெஸ்டர்ன் ஃபிளாங்கும் வாங்கல, வெஸ்டர்ன் சைடை டிஃபெண்ட் பண்றதுல அலாஸ்காவுக்கு பெரிய ரோல் இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவோட ஈஸ்டர்ன் ஃபிளாங்கை டிஃபெண்ட் பண்றதுக்கு கிரீன்லாண்டும் தேவைப்படும். அப்புறம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு டிஃபென்ஸ் ஷீல்டு ஒன்று கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. இப்போ அயன் டோம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கோல்டன் டோம் நினைக்கிறேன், கோல்டன் டோம் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஷீல்டு கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது சாத்தியமானு தெரியல. ஏன்னா இஸ்ரேல் மாதிரியான சின்ன பகுதிக்கு அது பண்ணலாம். அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு லேண்ட் மாஸ், அங்கே சாத்தியமானு தெரியல. பட் ட்ரம்ப் அதுக்கான பட்ஜெட்லாம் ஒதுக்கியிருக்காரு. ஸோ கோல்டன் டோம் அவங்க உருவாக்குறாங்கன்னா அதுலயும் கிரீன்லாண்டுக்கு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. கிரீன்லாண்ட்லயும் அதுக்கு தேவையான பேஸ்லாம் நீங்க செட் பண்ண வேண்டியிருக்கும். இப்பவே அமெரிக்கா அவங்க சோல்ஜர்ஸ் இருக்காங்க, மிசைல் ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் அங்க இருக்கு, நேட்டோல இருக்கிறதுனால அவங்க அதுல இருக்காங்க. கிங்டம் ஆஃப் டென்மார்க்கை பொறுத்தல அதான் அவங்க கிளைம். உனக்கு என்ன டிஃபென்ஸ் தானே வேணும், நான் இது வரைக்கும் உன்னை ஸ்டாப் பண்ணிருக்கலாம், உன் கப்பல் அங்கே போயிட்டு தான் இருக்கு, உன் சோல்ஜர்ஸும் இருக்கான், நீ உன் வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு உனக்கு அந்த பகுதியே எதுக்கு வேணும்ன்றதான் டென்மார்க் சைட்ல இருந்து வைக்கப்படக்கூடிய ஆர்கியூமெண்ட். பட் அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது அதையும் தாண்டி இன்னும் நம்ம ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கணும்.
அப்புறம் அங்க ரிசோர்ஸும் இருக்கு திருடுறதுக்கு. வெனிசுலாவை போய் அங்க ஆட்சி மாற்றம் கொண்டது இருக்கு ரிசோர்ஸ்க்காக. அதே மாதிரி கிரீன்லாண்ட்லயும் ரிசோர்ஸும் அதிகமா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஓப்பனாவும் இருக்காங்க அமெரிக்கன்ஸ் இதுல. இப்ப இன்னைக்கு நான் ஒரு டிபேட் பார்த்தேன். அந்த டிபேட்ல ஒருத்தங்க கேக்குறாங்க, இப்ப நீங்க செக்யூரிட்டி ரீசன் சொல்றீங்க, ட்ரம்ப் அதை பேசுறாரு, ஆனா செக்யூரிட்டி ரீசன்ஸை தாண்டி உங்களுக்கு எக்கனாமிக் ரீசன்ஸும் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எப்பவுமே எக்கனாமிக் ரீசன்ஸும் செக்யூரிட்டி ரீசன்ஸும் சேர்ந்துதான் வரும்னு அவர் சொல்றாரு. ஒரு வகையில பார்த்தா அது கரெக்டும் கூட தான். ஏன்னா எக்கனாமிக் ரீசன்ஸ் இருந்ததுன்னா அந்த பகுதி இன்னொரு வந்து கேப்சர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிரீன்லாண்ட்ல நிறைய ரிசோர்ஸ் இருக்குன்னா ரஷ்யன்ஸும் சைனீஸும் அங்க கை வைக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப எக்கனாமிக் தேவை எனக்கு இருந்தாலே செக்யூரிட்டியும் உள்ள வந்துருவாங்க. ஓகே, அப்ப அவன் உள்ள வரான், நான் அதுக்கு மேலே உள்ள போகணுன்றான். ஸோ முன்னாடி மாதிரி இல்ல டெமோக்ரஸி இந்த கதையெல்லாம் பேசவே இல்லை ட்ரம்ப். இந்த டெமோக்ரஸி, ஹியூமன் ரைட்ஸ், முன்னாடி அமெரிக்கா அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இல்ல டிக்டேட்டர் மாதிரி. எனக்கு காசு இருக்கு, வெனிசுவேலால என்ன இருக்கு, எனக்கு என்ன வேணும், அவ்வளவுதான். அதை ஓப்பனா சொல்றாரு. பேசும்போது பாத்தீங்கன்னா பல தடவை ஆயில் ஆயில் ஆயில்னு பேசுறாரு. இதே ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருந்திருந்தா லெக்சர் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் மழுப்பியிருப்பாங்க. ஆமா, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அங்க நடக்குது, பெண்களுக்கு அங்க உரிமை இல்லை, நிறைய மக்கள் ஒடுக்கப்படுறாங்க, இப்பவும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஸ்லேவரி இருக்கு, இப்படி எதையாவது கதை பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. இப்பயும் போதைப் பொருள் எல்லாம் கடத்துறாங்கன்னு சொன்னாங்க. அது அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, நான் அவங்கனால பாதிக்கப்படுறோன்றதுக்கும் ஒரு காரணம் வேணும்ல, கப்பல்லாம் கொண்டு போகும்போது. ஆனா என்ன எனக்கு வேணும், இப்பயும் அவசரத்துல இருக்காங்க. எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பயங்கரமான அவசரம் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ் பாலிசி பார்த்தோம்னா பயங்கர டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகுது. அது இன்டர்னலாகவும் சேஞ்ச் ஆகுது, எக்ஸ்டர்னலாகவும் சேஞ்ச் ஆகுது. அவங்க அந்த பழைய நாங்க வேர்ல்ட் சூப்பர் பவர், எல்லாரையும் நாங்க வச்சு மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்ற இடத்துலயே இல்லை. அந்த ரோல் இப்ப மாறுது. இப்ப பாருங்க, இப்ப அடுத்து நேட்டோ இருக்குமா இருக்காதான்னு தெரியல. இப்போ அதான் அமெரிக்கா வந்து ஒருவேளை டென்மார்க்கை தாக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நேட்டோ அப்படின்ற அந்த கான்செப்டே உடஞ்சிரும்ல. அதான் டென்மார்க்கும் சொல்றாங்க. ஆமா, நேட்டோ அப்புறம் இல்லாம போயிருங்க அது அப்படின்னு. ஆமா, இப்ப ஆர்டிகல் 5 எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் அட்டாக் பண்ணா எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு பொருள். உள்ள இருக்க மெம்பரே அப்புறம் ஒருத்தர் அட்டாக் பண்ணாருன்னா இன்னொருத்தரோட டெரிட்டரி அட்டாக் பண்ணா, இப்ப டென்மார்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ஷூட் ஃபர்ஸ்ட் ஸ்பீக் லேட்டர் அப்படின்னு இருக்காங்க. முதல்ல அடி அவனை வந்தான்னா அதுக்கப்புறம் பேசலாம். இது சொல்றது ஈஸி. டென்மார்க் அதை இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. டென்மார்க் அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. இப்ப கிரீன்லாந்து மாதிரியான ஒரு பகுதியை நீங்க டிஃபெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நேவி இருக்கணும். மொத்த யூரோப்புக்கே ஒன்றும் இல்லை, அவங்களே யூஎஸ் நம்பிதான் இருக்காங்க. இன்னைக்கு யூஎஸ் இவ்வளவு பண்றான், யூரோப்னால எதுவும் கேட்க முடியல. அது காரணம் என்ன? இவங்க எல்லாம் யூஎஸ் நம்பிதான் இருக்காங்க. இன்னைக்கும் நேட்டோவுக்கு பெரிய அளவுல ஃபண்ட் பண்றது யூஎஸ்ஏ தான். இதுல டென்மார்க்கு என்ன இருக்கும்? இன்னும் ஒண்ணு, இப்ப ரஷ்யா கிட்டே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. யூரோப்போட வாசல்ல வந்து நிக்கிறாங்க, அடிக்கலாமா வேண்டாமா, காசை எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த லட்சத்துல அமெரிக்கா கூட போய் எங்க சண்டை போடுறது? அதுவும் டென்மார்க் எங்க போய் சண்டை போடுறது? டென்மார்க் விட்டு இவங்கெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, மற்றவங்க எல்லாம் தனியா போய் வேணா சண்டை போடுவாங்க. ஆனா அவங்களுடைய ரியாக்ஷன், அவங்களுடைய அறிக்கையெல்லாம் பயங்கரமா இருக்கே. கூட்டு அறிக்கை அதெல்லாம் வரும்பொழுதுதான் முதல்ல தாக்குவோம் அப்படின்றாங்க அவங்க. எதை வச்சு தாக்குவாங்க, எதை வச்சு தாக்க போறாங்க அவங்க? எனக்கு டென்மார்க்னால அட்டாக் எல்லாம் பண்ண முடியாது. ரெண்டாவது, கிரீன்லாண்டுக்காக கிங்டம் ஆஃப் டென்மார்க் அடுத்தது யூஎஸ் கூட சண்டைக்கு போறதா நினைச்சே பார்க்க முடியாது. கிரீன்லாண்டுக்காக அவங்க போய் ஃபுல்லா அட்டாக் பண்ணுவாங்களா? நீங்க சொன்ன மாதிரி 60,000 பேர் இருக்காங்க. பெரிய ஒரு லேண்டு, பெரிய லேண்டு இல்லை, பெரிய லேண்ட் தானே. என்ன டென்மார்க் என்ன பயன் இதுல? ஹிஸ்டாரிக்கலா அந்த பகுதி ரொம்ப நாளா அவங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்கு, இன்னைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ அதனால நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்போதைக்கு யூரோப் பொறுத்தளவு இதை சீரியஸா தான் எடுக்கிறாங்க. இப்ப ட்ரம்ப்போட இந்த த்ரெட்டை அவங்க சீரியஸா எடுக்கிறாங்க. அதனாலதான் நிறைய ஐரோப்பிய நாடுகள் இதை ஏத்துக்கல. ட்ரம்ப்புக்கு எதிராக தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. பிரான்ஸ், இட்டாலி, மற்ற நாடுகள், பெரும்பான்மையான ஐரோப்பிய நாடுகள் ட்ரம்ப்புக்கு எதிராக தான் அவங்க அறிக்கைகள் விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் யூரோப் கிட்ட பெரிய லெவரேஜ் கிடையாது. பட் இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாட்கள் அமெரிக்கா பிளே பண்ண ஒரு ரோல் இருக்குல்ல. நான் ஏசியால ஒரு பிரச்சனை நான் வருவேன், தாய்வானுக்கு ஒரு பிரச்சனைனா அங்க நான் வார்ஷிப்போட வந்து நிற்பேன். ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் அனுப்பியிருக்காங்க 90s. அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்க வந்திருக்கு தாய்வான் பகுதிக்கு. எங்க பிரச்சனை நான் போய் நிப்பேன் இருக்குல்ல, அது இனி கிடையாது. நான் என்ன பார்த்துப்பேன், யூரோப்பை தோல்ல வச்சு சுமக்கிற வேலைலாம் என் வேலை கிடையாது. எனக்கு தேவைன்னா ஒரு பகுதி எடுப்பேன், உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியான்னு தெரியல. ட்ரம்ப்பும் அவங்களோட டீமும் இந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு யூஎஸ் இவ்வளவு பெரிய பணக்கார நாடா இருக்குன்னா ஒரு சூப்பர் பவர். அவங்க ஒரு சூப்பர் பவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செஞ்சாதான் நீங்க ஒரு பெரிய நாடா, சக்தி வாய்ந்த நாடா, செல்வமிக்க ஒரு நாடா இருக்க முடியும்ல. நீங்க ஒரு சூப்பர் பவர் செய்யற வேலையெல்லாம் செய்யாம
ஆனா அந்த பணம் மட்டும் எனக்கு வரும்னு நினைச்சா எப்படி வரும்? ஸோ இப்போ டிஃபென்ஸுக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணணும், அது ஒண்ணு இருக்கு. ஸோ அது எப்படி நடக்கும்னு தெரில. ஆனா இப்ப நிறைய மாற்றங்கள் வருது. கிரீன்லாந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃபிளாஷ் பாயிண்டா மாறி இருக்கு. இப்ப கிரீன்லாண்டை பொறுத்தளவுல என்னடா சைனீஸ் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கூட எங்க ஏரியால கிடையாது, சைனீஸ் இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்றாங்க. ஆனா இவங்க இப்ப இந்த ஃபியூச்சர்லாம் கனெக்ட் பண்றாங்க. அமெரிக்கா கிட்ட ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் இல்லை, சைனாவை ஃபியூச்சர்ல நெருக்கணும், இதெல்லாம் அப்புறம் அமெரிக்கா இப்போ அவங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அமெரிக்கா இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா இந்தியாவுடைய ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்லாம இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்தியாவுடைய செயல்பாடுகள்? இந்தியாவை பொறுத்தளவுல பெருசா இதுலலாம் நம்ம இன்வால்வ் ஆக முடியாதுல்ல. எப்படி இதுல நம்ம இன்வால்வ் ஆக முடியும்? இப்போ வெனிசுவேலன் பிரசிடென்ட்டை கிட்னாப் பண்றாங்க அமெரிக்கன்ஸ், அதுக்கும் இந்தியா ரியாக்ட் பண்ணல. அப்பவும் பார்த்தோன்னா தோழர்கள்லாம் கோவப்பட்டாங்க, இந்தியா ஏன் ரியாக்ட் பண்ணல, போராட்டம் நடத்தினாங்கல்ல, மோடி ஏன் பேசல அப்படின்னு. ஆமா, போலீஸ்காரங்களுக்குலாம் சண்டைக்கு போனாங்களே, ட்ரம்ப் அவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ட்ரம்ப்னா யாருன்னு எழுதி ஏன்னா எங்கிட்ட வந்து வரலாம் பண்றீங்க. ஸோ அதெல்லாம் லெப்டிஸ்ட் அமைப்புகள் அதை பண்ணலாம், தனிநபர்கள் அதை பண்ணலாம், ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அதை எடுத்து பேச முடியாது. இப்ப ஏன் யூரோப் பேசாம இருக்காங்க? யூரோப்புக்கு டைரக்டா இப்ப ட்ரம்ப்னால பிரச்சனை இருக்கு. நேட்டோ ஃபியூச்சர்ல இருக்குமானே தெரியல, கிரீன்லாந்து அனெக்ஸ் பண்ண போறேன்றாரு அவரு. இதெல்லாம் டைரக்டா யூரோப்புக்கு சிக்கல். அப்படி யூரோப்புக்கு சிக்கல் இருக்கும்போது கூட வெனிசுவேலன் பிரசிடென்ட் அமெரிக்கா கடத்தும் போது யூரோப் அமைதியா தான் இருக்கு, பெருசா எதுவும் பேசல, மழுப்பல்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளும் அந்த மாதிரி தானே இருப்போம். இப்போ ஒண்ணு அங்க நடக்கிற ஒரு விஷயம் என்ன பாதிக்க போறது இல்லை. வெனிசுவேலாட்டு நம்ம ஒன்றும் பெருசா எண்ணெய் வாங்கல, 2020 அப்புறம் நம்ம பெருசா ஒன்றும் எண்ணெய் வாங்கல. ஸோ அவங்க நம்பி நம்ம கிடையாது. இல்ல திரும்ப அமெரிக்கா சொன்னதாக செய்தி, திரும்ப நீங்க என்ன வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு இந்தியாவுடைய எண்ணெய் நிறுவனங்களும் வெனிசுவேலால இருந்து எண்ணெய் வாங்க ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்துச்சு. மேபி இருக்கலாம் ஃபியூச்சர்ல அமெரிக்கன் கம்பெனிஸ் வெனிசுவேலன் ஆயில் ஃபீல்ட்லாம் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வாங்குன்னு மேபி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அவங்க தான் வேண்டான்னு சொன்னது. இந்தியா மேல ப்ரெஷர் போட்டது அமெரிக்கா தான். அதுக்கப்புறம் தான் நம்ம 2020 அப்புறம் வாங்குறத ஸ்டாப் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வாங்கிட்டு இருந்தோம் வெனிசுவேலால இருந்து. ஸோ அமெரிக்காவோட ஸ்டாண்ட் என்னவா இருந்ததுன்னா, அங்கிருந்து நீங்க வாங்கக்கூடாது, பொருளாதார ரீதியாக நாங்க அழுத்தம் போடுறோம் வெனிசுவேலா மேல. ஸோ அப்போ நம்மளும் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃபியூச்சர்ல மேபி அமெரிக்காவோட கைக்கு அங்க இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் போயாச்சுன்னா மேபி அது நடக்கும். அது உடனே நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ரஷ்யாட்ட இருந்து வாங்க மாட்டோம் ஒண்ணு, ரெண்டாவது வெனிசுவேலன் ஆயில் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. அப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆயில் பிரைஸும் கம்மியாகும். ஸோ நேச்சுரலா ரஷ்யா அங்கேயும் சிக்குவாங்க. ஒண்ணு நம்மள மாதிரியான பார்ட்னர்ஸ் இருக்கும்ல, இந்தியா மாதிரியான ட்ரெடிஷ்னல் பார்ட்னர்ஸை ரஷ்யாட்ட இருந்து பிரிச்சிடலாம். ரெண்டாவது ரஷ்யாவுக்கு ஜென்ரலா வரக்கூடிய ரெவன்யூ இருக்குல்ல, அதையும் கம்மி பண்ணிடலாம். இப்போ ஆயில் பிரைஸ் ஒரு 10 ரூபா கம்மி ஆயிடுச்சுன்னா ரஷ்யாவுக்கு நஷ்டம் இருக்கும், அதனால ஈரானுக்கு நஷ்டம் இருக்கும். ஏற்கனவே இவங்க எல்லாம் ஆட்டத்துல தான் இருக்காங்க. அதே மாதிரி ஓபெக் நேஷன்ஸையும் வழி கொண்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணுவாங்க. வெனிசுவேலால ஏகப்பட்ட ஆயில் வளங்கள் இருக்கு. மோஸ்ட்லி ஹெவி க்ரூடா இருந்தாலும் லைட் க்ரூடும் அங்க இருக்கு, பட் மோஸ்ட்லி ஹெவி க்ரூட் அங்க இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆயில் ப்ரொடக்ஷன், ஆயில் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா இப்போ ஒரு டவுட் என்னன்னா, அங்க பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லை. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு பகுதியில போய் காசை போட்டு இருக்க காசெல்லாம் விட்டுறக்கூடாதுன்னு தான் அவங்களோட பயம். ஏற்கனவே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை தொலைச்சிருக்காங்க வெனிசுவேலால. ஹியூகோ சாவேஸ் வரதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு மேல அமெரிக்கன் கம்பெனிஸ் அங்க இருக்காங்க. நான் சொன்னேன்ல போன தடவை, அந்த ஷெவ்ரான் அப்படின்ற அந்த கம்பெனி எல்லாம் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய 100 வருஷம் அங்க இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க ஷெவ்ரான். யூஎஸ் இன்னைக்கு அவங்க மேல ஏகப்பட்ட பொருளாதார தடையெல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் ஷெவ்ரான் இன்னைக்கு அங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அமெரிக்காவுக்கு பெரிய ஹிஸ்டரி இருக்கு வெனிசுவேலால. ஸோ அப்ப யோசிப்பாங்கல்ல, நம்ம இப்ப இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருந்த நம்மள ஹியூகோ சாவேஸ் வந்து தூக்கி வெளில போட்டாரு, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லா போச்சு, ஃபியூச்சர்ல திரும்பவும் நமக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கை விட்டு போயிருமான்னு யோசிப்பாங்க. ரெண்டாவது திடீர்னு நாளைக்கு ஒரு புரட்சி கிரட்சி அடிச்சதுன்னா முதல் அடி தான் விடும், அமெரிக்காரங்களுக்கு தான் விடும், கொளுத்தி விட்டுருவாங்க. ஆமா, எல்லாத்தையும் கொளுத்திடுவாங்க. அந்த பயமும் இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லைனாலே உள்ள போறதுக்கு பயப்படுவாங்க கம்பெனிஸ்லாம். ஒரு கார்பரேட்டுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா இன்ஸ்டெபிலிட்டி தான். அவனுக்கு ஸ்டேபிளான ஒரு சூழல் இருக்கணும், ப்ராஃபிட்டுக்கு அஷூரன்ஸ் இருக்கணும், என் முதல் காணாம போயிடக்கூடாது, அதுல அவன் ரொம்ப கவனமா இருப்பான். ஓகே, ஸோ அதனால பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் வெனிசுவேலால. ஓகே, இப்போ அமெரிக்காவோட நடவடிக்கையால் நேட்டோவே கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சொல்றீங்க. நேட்டோ காலியாச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு ரொம்ப
ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கு. ரஷ்யாவுக்கு அது சந்தோஷம் தான், ரைட்டு. ஆனா ரஷ்யா என்ன பண்ண போறாங்க அடுத்தது? வேற என்ன, போலந்து கூட போய் சண்டைக்கு போக போறாங்களா? வேற என்ன பண்ண போறாங்க? பின்லாண்டோட சண்டைக்கு போக போறாங்களா? இருக்கிற கண்டிஷனுக்கு அமைதியா இருக்கிறது தான் பெட்டர் ரஷ்யாவுக்கு. மேபி அக்ரெசிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, யூரோப் ஒன்றும் சும்மா அவங்க ஒன்றும் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ்லாம் கிடையாது. யூரோப் வந்து என்னை பொறுத்தளவுல ஒரு ஸ்லீப்பிங் ஜாயிண்ட், ஒரு ஸ்லீப்பிங் எலிஃபென்ட்னு சொல்லலாம். தூங்கிட்டு இருக்காங்க இப்ப, ஆனா சக்தி நிறைய உண்டு. யூரோப்போட ஓவரால் ஜிடிபி எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய அமெரிக்காவோட அதிகமாக தான் இருக்கும், ஒட்டுமொத்த யூரோப் எடுத்துக்கிட்டோம்னா. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து எல்லாம் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸா இருக்காங்க. ஸோ இந்த மானியங்கள் சலுகைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு போர்க்காலத்துக்கான ஒரு மூமெண்ட் அங்க இன்னும் வரல, அதுக்கு இன்னும் ரெடி ஆகல. இப்ப ரஷ்யா வந்து ஒரு போருக்கு ரெடியான ஒரு சூழல்ல இருக்காங்க. அவங்க ஜிடிபியில அரௌண்ட் ஒரு 6-8% அவங்க டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. யூரோப்ல இருக்க நாடுகள் அப்படி ஸ்பெண்ட் பண்றது இல்லை, ரொம்ப கம்மியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அமெரிக்கா ஏகப்பட்ட அழுத்தங்கள்லாம் போட்டுதான் இப்போ 2% வந்து நிக்கிறாங்க. அது இப்ப அமெரிக்கா நாளைக்கு நேட்டோவை முடிச்சு கட்டிட்டாங்கன்னு வச்சுப்போம், அப்ப இவங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்களும் ரஷ்யா மாதிரி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, இவங்களும் வார் மோடுக்கு போக ஆரம்பிப்பாங்க. இப்பயே நேட்டோ சீஃப் எல்லாம் பேசினாரு, இனி நம்ம மூதாதையர்கள் அந்த காலத்துல எப்படி போருக்கு தயாரா இருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் ரெடி ஆகணும்னாரு அவரு. ஸோ அந்த மாதிரியான சூழல் அப்படி வரும். ஸோ அதனால யூரோப்பால அவங்க டிஃபென்ஸை பார்த்துக்க முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம எங்க இருந்து வாங்குறோம் நம்மளோட ஆயுதங்கள்லாம்? பிரான்ஸ்ல இருந்து வாங்குறோம், யூகேல இருந்து வாங்குறோம். ஸோ அந்த வேலையை அவங்களுக்கும் பண்ண முடியும். டிஃபென்ஸுக்கு நிறைய பணத்தை அவங்க ஒதுக்குனாங்கன்னா அவங்களாலே அதை பண்ண முடியும். இப்போ அந்த தேவையில்லைன்னு கம்முன்னு இருக்காங்க. யூஎஸ் முதல்ல சவாரி பண்ணியாச்சு. ஓகே, அதனாலதான் யூஎஸ்க்கு எதிராக பேசாமலும் இருக்கிறது. வர வரைக்கும் லாபம் தானே. இப்ப நாளைக்கே அவங்க ஃபுல்லா வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்த நம்ம தான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு அவங்கள கோவப்படுத்தாம காமா வச்சுக்கலாம். இப்ப கிரீன்லாந்து மேட்டர்லாம் இன்னும் அக்ரெசிவா அவங்க செயல்பட்டு இருக்கலாம். யூரோப் அதுக்கு ரெடியா இல்லை. ஆனா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அமெரிக்கா இன்கேஸ் அவங்க கிரீன்லாண்டை கைப்பற்றியாச்சுன்னா நேட்டோ கண்டிப்பா உடஞ்சிரும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தனியா அவங்களுக்குன்னு ஒரு டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷனை உருவாக்கிடுவாங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா தனியா அந்த சின்ன சின்ன நாடுகளால தனியா ஆப்ரேட் ஆக முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு டிஃபென்ஸ் இருந்தால் தான் கரெக்டா இருக்கும். ஓகே, அமெரிக்கா இப்படியான செயலில் ஈடுபடும் பொழுது அது வேர்ல்டு ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணுது. அதுதான் அவங்களோட ஏம் நினைக்கிறேன். ஓகே, அது அமெரிக்காவுக்கு நல்லது இல்லை. அது நல்லது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அவங்கள பொறுத்தளவுல இப்ப ஒரு காலத்துல அமெரிக்கா பார்த்தோம்னா ஓவரால் வேர்ல்டு ஜிடிபியில அரௌண்ட் 40-50% அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருந்தது. இன்னைக்கு அது மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு 27-28% தான் இருக்கு. அது காரணம் அமெரிக்காவோட ஜிடிபி கம்மியாதுன்னு கிடையாது. சைனாவோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது, இந்தியாவோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது, மற்ற கண்ட்ரிஸ்லாம் நல்லா வேகமா வளர்ந்துருக்கு. ஜப்பான், தாய்வான், சவுத் கொரியா இதெல்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ அப்ப யூரோப்போட ஷேர் கம்மியாகுது, அமெரிக்காவோட ஷேர் கம்மியாகுது. இப்ப சைனா கையில் அதிகமான பணம் இருக்குன்னு அப்ப அவன்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல, அவனும் அப்புறம் பவரை காட்டுவான்ல. அப்புறம் யூஎஸ்னால அவனை கண்ட்ரோலும் பண்ண முடியாதுல்ல. அப்ப நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு பசிபிக் அந்த சைட்ல உட்கார்ந்துக்கிட்டு ஏசியாவையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இப்ப ஏறக்குறைய உங்க அளவுக்கு சைனா வளர்ந்துட்டான், அப்ப ஏசியா அவன் கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்கல்ல, ஓரளவு கண்ட்ரோலும் பண்ண முடியும்ல. இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், அப்புறம் இவங்க பங்களாதேஷ் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கீழே இருக்காங்க. அது காரணம் சைனா உங்க அளவுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்காது. முன்னாடி பாகிஸ்தான்லாம் இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க, இன்னைக்கு அந்த பக்கம் போய் இருக்காங்க. ஸோ அதனால அப்போ உங்களுக்கு லிமிடேஷன்ஸும் இருக்கு. நீங்க பழையபடி வேர்ல்டு சூப்பர் பவர் மாதிரி ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஸோ அப்ப ரைட், நமக்கு கொஞ்சம் பலம் கம்மியாகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரோலையும் கம்மி பண்ணிக்கலாம்னு யோசிக்கலாம். ஆனா அது அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு சூப்பர் பவரா இருக்கிறதால கிடைக்கக்கூடிய லாபங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் ஃபியூச்சர்ல கம்மியாகும். பட் பாப்போம், அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜில போறாங்க. எப்பவும் இந்த வேர்ல்டு ஆர்டர் சேஞ்ச் எல்லாம் உடனே எல்லாம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் பெரிய பிரச்சனைகள்லாம் தான் நடக்கும். இப்போ வேர்ல்டு வார் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், வேர்ல்டு வார் 1 நல்ல எக்ஸாம்பிள், நெப்போலியானிக் வார்ஸ் நல்ல எக்ஸாம்பிள். வேர்ல்டு ஆர்டர் மாறுதுன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள், போர்கள்லாம் நடக்கும். அந்த இடத்துக்கு இவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்களான்னு தெரியல. ஆனா அதை பண்ண முயற்சி பண்றாங்க. ட்ரம்ப் பண்ற வேலைகள்லாம் சில நேரங்கள்ல பார்க்கும்போது அந்த மாதிரியான சிக்கல்ல கொண்டு போய் விடுமானும் தோணுது. பாப்போம் எங்க போய் முடியுது. நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.